வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி வந்து நம்ம மீன் குழம்பு வைக்கலான்னு ஆரம்பிக்கும் போதே கரண்ட்டு போயிடுச்சு. சரி, மத்தியானம் சாப்பாட்டுக்கு பார்த்தா 2:30 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கரண்ட்டு வர வரைக்கும் அப்படியே வெயிட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து என்ன மீன் குழம்பு வைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வஞ்சிர மீன் தலையும் வாலும் போட்டு மீன் குழம்பு வைக்க போகிறோம். நிறைய நம்ம சேனலில் மீன் குழம்பு வச்சுருக்கோம். இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு மீன் குழம்பு தான். வாங்க பார்க்கலாம். உங்கள் சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ், ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம இன்றைக்கி வந்து மண்சட்டியில் தான் மீன் குழம்பு பண்ண போகிறோம். பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 20லேருந்து 25 பல் இதில் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா ஒரு 5-6, அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து ஒரு 6 வெங்காயம், சின்ன சின்னதாக இருந்த தொட்டு 6 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துருவோம். இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். பாருங்க, வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதை வந்து எடுத்துடலாம் ஒரு பவுலில். தக்காளி ஒரு 5 தக்காளி இதில் கொட்டி இதையும் வதக்கிக்கலாம். பாருங்கள், தக்காளியும் கொஞ்சம் லைட்டாக வதக்கினா போதும். இப்போ இதை இறக்கி கீழே வச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த சட்டி வச்சுக்கலாம். இதில் மீன் குழம்பு வந்து தாளிச்சிக்கலாம். நல்லெண்ணெய் வந்து ஒரு 5 ஸ்பூன் கிட்ட ஊற்றிருக்கேன். வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு ஒரு 1/2 ஸ்பூனு, உளுந்து ஒரு 1/2 ஸ்பூனு, அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் வந்து மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு 5 ஸ்பூன் வச்சுருக்கேன், அதை சேர்த்துப்போம். அதுக்கப்புறம் நம்ம அந்த புளி தண்ணி வந்து 50 கிராமுக்கும் கூட புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துப்போம். கொஞ்சம் காரத்துக்கு நான் வெறும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், நான் இன்றைக்கி வந்து 1.25 கிலோ மீன் எடுத்திருக்கேன். 1.25 கிலோவுக்கு நம்ம வந்து இந்த அளவுக்கு நம்ம சாமாயெல்லாம் சேர்க்கணும். 3/4 கிலோன்னா இதில் எல்லாமே நீங்கள் பாதியாக சேர்த்துக்கோங்க. இந்த மீன் குழம்பு வந்து கொதிச்சிட்டே இருக்கட்டும். மீன் குழம்பு கொதிச்சிட்ருக்கட்டும். அதுங்காட்டி இந்த வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து வதக்கி வச்சுருக்கோம். இதை வந்து அரைச்சி அதில் சேர்த்துடலாம். அரைச்சி இந்த விடுதை இதில் சேர்த்துடலாம். வெங்காயம்லாம் அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ தக்காளியும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச தக்காளியும் இதில் சேர்த்துடலாம். மிக்சியில் தண்ணி ஊற்றி இதில் ஊற்றிக்கலாம். ஒரு 15 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் கல்லுப்பு வந்து 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். 15 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கணும் குழம்பு. அந்த நேரம் நம்ம மீன் போட்டால் தான் மீனில் கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதோடு சேர்த்து கரெக்டாக இருக்கும். மீன் வந்து நல்லா புழிஞ்சு வச்சுக்கோங்க போடுறதுக்கு முன்னாடியே. இப்போ நம்ம வஞ்சிரம் வால் தலை வச்சு தான் குழம்பு வைக்க போகிறோம். மீன் போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதே நீங்கள் பாத்திரத்தில் வைக்கிறீங்க அப்படின்னாக்கா, கடாயில் பாத்திரத்தில் வைக்கிறீங்கன்னா ஒரு 7 நிமிஷம் கொதிக்கட்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா, சட்டியில் வைக்கும் போது சட்டியில் வந்து அந்த சூடு அப்படியே இருக்கும். நம்ம வந்து ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் இப்போ பாருங்கள், நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஆனாலும் ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம கொதிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த அனல்லையே நமக்கு வந்து மீன் வந்து நல்லா வெந்துடும். கொஞ்சம் கடைசியில் பச்சை கருவேப்பிலை போட்டு இறக்கிடலாம். சூப்பராக நம்ம டக்குன்னு ஒரு மீன் குழம்பு வச்சுட்டோம். கடகடன்ட்டு டேஸ்ட்டான ஒரு மீன் குழம்பு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து இன்றைக்கி மீன் குழம்பு வச்சு நாளைக்கு வந்து இட்லி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எப்பவுமே வந்து எங்கள் வீட்டில் அப்போல்லாம் எங்கள் பாட்டி என்ன பண்ணுவாங்க, மீன் குழம்பு நாளைக்கு இட்லி அப்படின்னா மீன் குழம்பு வச்சுருவாங்க. சண்டேனா காலையிலேயே இட்லியும் மீன் குழம்பும் சாப்பிட்டு பழகிட்டாங்க அப்போலேருந்தே. அதனால் எப்போ மீன் குழம்பு வச்சாலும் எனக்கு அந்த ஞாபகம் வரும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.